இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, இஸ்ரேல் காசா பிரச்சனை. இந்த 2 பிரச்சனையிலையும் இப்போதைக்கு இருக்கக்கூடிய காமனான ஒரு விஷயம் என்னன்னா, இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, இந்த பிலடெல்பியா காரிடார்ல இருந்து நாங்க பின்வாங்கவே மாட்டோம் அப்படிங்கிற தீர்க்கமான முடிவுல இருக்காரு. அதே போல அங்க ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் 4 ஒப்லாஸ்ட் முதல்ல பின்வாங்க அப்படிங்கிறதோட சொல்லியிருக்காங்க. சோ இந்த 2 பிரச்சனையிலுமே ஒரு முடிவு இருக்கு. ஆனா அந்த முடிவு எட்டப்படுமா அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா உக்ரைன் தரப்புல என்ன கேட்கறாங்க, ஜாப்ரோசெசியா எங்களுதுங்க அப்படிங்கிறாங்க. இங்க ஹமாஸ் என்ன சொல்றாங்க, பிலடெல்பியா கால்ல இருந்து முதல்ல வெளியேறுங்க, அதுக்கப்புறம் அமைதி பேச்சுவார்த்தை பேசலாம், இல்லைன்னா நாங்க எதுக்கு ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. சோ இது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்படி இருக்கும்போது இந்த 2 பிரச்சனையிலையும் எஸ்கலேஷன் எந்த மாதிரி நடக்குதுன்னா, உக்ரைன் தொடர்ந்து ரஷ்யாவோட நிலைகளை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் ரஷ்யாவோட கேபிட்டலான மாஸ்கோ இருக்கு இல்லையா, அதோட ஒப்லாஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் தாக்குதல் பண்றாங்க, ஆயில் ரிஃபைனரி மேல அடிக்கிறாங்க. ரெண்டாவது ரஷ்யாவோட கர்ஸ்க் ஒப்லாஸ்ட்குள்ள பூந்து குறைஞ்சிட்டு இருக்காங்க. இது உக்ரைன் எஸ்கலேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இதே எங்க மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் லெபனான்ல இருக்கக்கூடிய கமாண்டரை அடிக்க, ரெண்டாவது ஈரான்லயே அவங்க எஸ்கலேட் பண்றாங்க. இப்படிலாம் இருக்கும்போது தான் சமீபத்துல ஹிஸ்புல்லா தரப்பு வந்து 300 ராக்கெட் ஏவி விட்டாங்க. அவங்க கமாண்டர் கொன்னதுக்காக ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரிவெஞ்ச் அட்டாக் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல. இன்னும் ஈரான் தரப்பு வந்து எதுவும் செய்யல. ஆனா அங்க ஹனியன் அவர்களை இழந்ததுக்கு அப்புறமா ஒரு ரிவெஞ்ச் அட்டாக் பண்ணுவோம், ரிவெஞ்ச் பிளாக் மட்டும் ஏத்திக்கிறாங்க. ஆனா இப்போ ஈரானோட புதுசா பதவி ஏற்றிருக்கக்கூடிய மசூத் பெஸ்கிஸ்கியன் அவர்கள் ஈரானோட அதிபரா பதவி ஏற்றிருக்கிறார் இல்லையா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீச் கொடுத்துக்கிறார் முறையா மக்கள் முன்னாடி. அப்போ எக்கனாமிக் பத்தி பேசியிருக்காரு. சோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன, இந்த பகுதியில எஸ்கலேட் ஆகுமா ஆகாதா? எல்லாரும் வெயிட் பண்றாங்களே, எந்த ஒரு காரணத்துக்காக வெயிட் பண்றாங்க? அக்டோபர் மாசம் 20ஆம் தேதிக்கு மேல ஏதோ ஒண்ணு நடக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல எல்லா பகுதியிலும் ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்களா, ரெடி ஆயிட்டு இருக்காங்களா, தயாராயிட்டு இருக்காங்களா பிரச்சனையை பெருசா எஸ்கலேட் பண்றதுக்கு அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. சோ ஏதோ ஒரு சம்பவம் பெருசா நடக்க இருக்கு. இப்போ களத்துல ரஷ்ய தரப்புல இருந்து அதி தீவிரமா முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க பல பகுதிகளிலும். நம்ம தொடர்ந்து மேப் வீடியோல பாத்துக்கிட்டு இருக்கோம். சோ இப்படி இருக்கும் சூழ்நிலையில வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில ஜியோ பாலிடிக்ஸ் கேம் பிளே எப்படி இருக்கு, ஒரு தெளிவான அனாலிசிஸ் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப்போட சேனல் லிங்கையும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம போடக்கூடிய பதிவுகள் அன்டைம்ல போறதுனால நோட்டிபிகேஷன் கரெக்டா வர மாட்டேது. வாட்ஸ்அப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அதுல நோட்டிபிகேஷன் உடனே வந்துகிட்டு இருக்கும். ரெண்டாவது நம்ம போடக்கூடிய பதிவுகள் நீங்க பாத்துட்டீங்களா இல்லையா அப்படிங்கறத ட்ராக் பண்ணிக்க முடியும். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் இது போல தொடர்ந்து பதிவுகளை போறதுக்கு. உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பதிவுல இருக்கிறது முழுவதும் என்னோட தனிப்பட்ட கருத்து தான், என்னோட யூகத்தின் அடிப்படையில சொல்றேன். மேபி உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது இப்படித்தான் நடக்கும், இதுதான் சரி அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இல்ல. இப்படி பார்த்தா இந்த உலகத்துல நடக்கக்கூடிய செய்திகள் வச்சு பார்க்கும்போது, என்னோட பார்வையில பார்க்கும்போது எந்த மாதிரி தெரியுது இந்த விஷயங்கள்லாம் அப்படிங்கறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்ப நடந்துட்டு இருக்க பிரச்சனையில எல்லாரும் தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஈரான்ல அதிகமான ரஷ்யாவோட ஆயுதங்கள் வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு. குகையெல்லாம் கட்டி வச்சு லெபனான் தரப்புல அதிகமான ஆயுதங்களை காமிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டாவது யமன் ஹவுதிஸ் கூட குகையை கட்டி வச்சு அதிகமான ஆயுதங்களை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க ரஷ்யா அதிகமான ஆயுதங்களை தயாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பெலரூஸ் பார்டர்ல அதிகமான ராணுவ வீரர்கள் டிப்ளாய் ஆகிட்டே இருக்கிறாங்க. செப்டம்பர் 3ஆம் தேதி பால்டோவால் நடக்கக்கூடிய தாக்குதல்ல 300க்கும் மேற்பட்ட நபர்கள் நேட்டோவை சேர்ந்த இந்த ரேடியோ ரிகானிசன் டீம்ல இருந்திருக்கலாம், சொல்லி கொடுக்கறதுக்காக வந்திருக்கலாம், அவங்க மேல தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஆனா இனிஷியலா அங்கிருந்து வரக்கூடிய செய்தி, உக்ரைன்ல இருந்து வரக்கூடிய செய்தி என்னன்னா 20 நபர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. பட் எந்த அளவுக்கு உண்மை என்ன ஏதுங்கிறது தெரியல. பட் ஆனா அந்த பகுதியில ரேடியோ இன்ஜினியரிங் டீம் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தினாலையும் புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கான விஷயங்கள் நம்ம போன பதிலே பார்த்திருப்போம். சோ நாட்டோ தயாராகிறாங்க. எதுக்காக தயாராகிறாங்க? உக்ரைனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கா? அது நாட்டோவோட இதுலயே கிடையாது, டெரிட்டரியே கிடையாது. அப்புறம் எப்படி அவங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு உள்ள வருவாங்க? இப்ப ஏதோ ஒரு விஷயம் வேணும்ல. சும்மா எடுத்தவங்க எஸ்கலேஷன்ல யாரும் பண்ண மாட்டாங்க, அணு ஆயுதத்தை எடுத்து போட மாட்டாங்க. இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அது தனி பிரச்சனை. நாட்டோவுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா நாட்டோ இப்ப வரைக்கும் உக்ரைனுக்கு உதவுறதா சொல்லி உதவிட்டு இருக்காங்க. நாட்டோல இருக்கக்கூடிய நாடுகள் வந்து உதவிட்டு இருக்காங்க. சரி, இப்ப தயாராகிறாங்க, அதுக்கு ஒரு தேதி குறிச்சிருக்கணும்ல அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? சோ இதுக்கு அக்டோபர் 20ல இருந்து நவம்பர் 3 வரைக்கும் இருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்திருக்கு. ஏன் அப்படின்னா மால்டோவால எலெக்ஷன் வரப்போகுது. இந்த பார்லிமெண்டரி எலெக்ஷன்ல இப்போதைக்கு மாயா சண்டோ அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதிபரா இருக்கிறாங்க இல்லையா, மால்டோவோட அதிபர். சோ அவங்க தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல பார்லிமெண்டரி எலெக்ஷன் தான்.
பார்லிமெண்டரி எலெக்ஷன்னா ஏதோ ஒரு சட்டமேட்டர்னா அதிகமான சீட்ஸ் வேணும் இல்லையா? 51 சீட் வந்து அங்க தேவை. அதான் கிளியர் மெஜாரிட்டி. மொத்தம் 101 சீட் நினைக்கிறேன். அது 51 சீட் வந்து எந்த கட்சிக்கு இருக்கோ அவங்க தான் சட்டம் ஏற்ற முடியும். இப்போதைக்கு மாயா சண்டோ அவர்களுக்கு 63 சீட்ஸ் இருக்கு. ஆனா எலெக்ஷன் வரப்போகுது. இந்த அக்டோபர் மாசம் வரப்போகுது இல்லையா? 20ஆம் தேதி. ஸோ அதே டைம்ல இயூவோட இணையறதுக்கான ரெஃபரண்டமையும் கண்டக்ட் பண்ண போறாங்க சைமல்டேனியஸா. அதுக்கான செய்தி சைடில் ஓடி இருக்கும். ஸோ அக்டோபர் 20 ஏனோ நடக்க போகுது மால்டோவில். அப்போ அதாவது இந்த ரெஃபராண்டமுக்கு முன்னாடி இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நடக்கும்போது இந்த இயூல சேர்றது இதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. எல்லா நாடுகளையும் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி கன்வின்ஸ் பண்ணி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு முன்னாடி மால்டோவை கொண்டு போய் ரொமேனியாவோட சேர்த்து இல்லாம அப்படிங்கிறது போல ஒரு ரெஃபராண்டம் வச்சு பார்த்தாங்க. எப்போ இந்த மார்ச் 2022 வச்சாங்க. அந்த டைம்ல வந்து ரெஃபராண்டம்ல எப்படி வச்சிருக்காங்கன்னா ரொமேனியாவோட இன்னைக்கே இணைஞ்சிடலாங்க, இல்ல ரொமேனியாவோட இப்போதைக்கு இணைய வேண்டாம், இதுக்கு நான் மறுப்பு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிறது போல 3 ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இதுல இம்மீடியட்டா சேரலாம் அப்படிங்கிறவங்க மொத்தம் 11%, 42% இது சரியான தருணம் அல்ல அப்படிங்கிறதுக்கு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறத விட்டுறலாம். ஸோ இதை கூட்டினாலே எவ்வளோ ஆச்சு? 53% ஆச்சு. கிளியர் மெஜாரிட்டி சேர்த்திட்டு போயிடலாம்ல அப்படிங்கிறது போல ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? ஸோ ஆனால் தனியாக வச்சிடலாம். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, ரொமேனியாவோட சேரலாம் ஆனால் இது டைம் இல்லை அப்படிங்கிறதால அவங்க சொல்லிக்கிறாங்க. ஸோ இது வந்து இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறனால அது கொஞ்சம் ஹோல்ல இருந்துருக்குது. ஆனா வந்து இந்த ககூசியா டிரான்சிஸ்டியா அவங்க விட்டுட்டாங்களா இல்லை எப்படின்னு தெரியல. ஏன்னா டிரான்சிஸ்டியாங்க தனியா இருக்காங்க, தனிநாடுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீ யாரும் அதை அக்செப்ட் பண்ண கிடையாது. இந்த ககூசியா பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பியூட்டட் டெரிட்டரி. இப்போ வரைக்கும் அவங்க வந்து மால்டோவோட இணைஞ்சிருந்தாலுமே இது கூட ஜாயின் பண்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அதிகமான மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா சேர விருப்பம் இல்லைன்னு சொன்னது ககூசியா பகுதியிலிருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு. இப்போ அக்டோபர் 20 இதே போல ஒரு ரெஃபரண்டம் இயூல இணையறதுக்காக வச்சு அந்த டைம்ல 50% கிட்ட, ஏன்னா இயூல வந்து சேர்றதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஒருவேளை யூரோப்பியன் யூனியன்ல ரெஃபரண்டம் வச்சு ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், என்னப்பா இது, அது ஒரு யூனியன், எக்கனாமிக் யூனியன் சேர்ந்துக்குவாங்க, அதுல என்ன இருக்கு பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த மால்டோவாங்கிறது யூரோப்பியன் யூனியனா இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும், மால்டோவாங்கிறது டிரான்சிஸ்டியாவும் சேர்த்து தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன சொல்லுவாங்க, ரஷ்யா இது யூரோப்பியன் யூனியனோட மால்டோவா சேர்ந்துருச்சு, நீங்க இந்த பீஸ் கீப்பிங் வச்சுக்கிறீங்கல்ல கூட்டிட்டு போங்க, நாங்க எங்க பகுதியை நாங்க பாத்துக்கிறோம். அதாவது இதெல்லாம் யூரோப்பியன் யூனியன் பகுதிக்குள்ள வந்துருச்சு, சேர்ந்துடுச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேபி அக்டோபர் நவம்பர் 15க்குள்ள யூரோப்பியன் யூனியன் இருக்கக்கூடிய நாடுகள்ல அவசர அவசரமா கூட்டம் போட்டு எல்லாம் சேர்ந்து ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணி சேர்த்திக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது ரஷ்யா கிளம்புங்க, இது எங்க பகுதி, அங்க இருக்கிற மக்களை நாங்க பேசி பொறுமையா சொல்லி நாங்க ரெஃபரண்டம் வச்சு எல்லாம் செஞ்சு நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிறது போல யூரோப்பியன் யூனியன் அங்க கால் எடுத்து வச்சாங்கன்னா கண்டிப்பா ரஷ்யாவுக்கு பிரச்சனையா இருக்கும். ஏன்னா டிரான்சிஸ்டியா தனிநாடு, அங்க இருக்கிற ரஷ்யன்ஸ். ஸோ அவங்க வந்து ரஷ்யாவோட இருக்காங்க, தனி கரன்சி இருக்கு, எல்லாமே தனியா இருக்காங்க. மால்டோ வந்து டிரான்சிஸ்டியா இருந்தா பவரை ஜென்ரேட் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இப்போ உக்ரைனுக்கு வந்து பிரச்சனையா இருக்கு, பவர் எலக்ட்ரிசிட்டி ஷார்டேஜ் இருக்கு, அதுக்கு வந்து டிரான்சிஸ்டியா இருந்து கூட பவரை எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான விஷயங்கள். இப்போ அதை மையமா வச்சு இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகுமா அப்படின்ற கேள்விகள் வருது. ஒருவேளை ரஷ்யா யூரோப்பியன் யூனியன் உள்ள வராங்க அப்படிங்கும்போது அந்த பிரச்சனையான ஆல்ரெடி இங்க உக்ரைன்ல எந்த அளவுக்கு களத்துல முன்னேறிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. லேண்ட் காரிடாரா அமைக்கல டிரான்சிஸ்டியா பூல் வரைக்கும். ஸோ ஒருவேளை உக்ரைன் டிலே பண்ண ரஷ்யானால இந்த இடத்துல பெருசா எதுவும் செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்துல எதுவும் விட்டுறக்கூடாது இல்லையா? இப்போ எப்படி ரஷ்யாவுக்கு டிரான்சிஸ்டியா போலோ அதே போலதான் அமெரிக்காவுக்கு இஸ்ரேல். ஸோ ரஷ்யாவுக்கு வலிக்குதுன்னா அமெரிக்காவுக்கும் வலிக்கணும் இல்லையா? ஏன்னா அவங்களோட பின்புலத்துல தான் இவங்களா செய்யறாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அது இருக்கக்கூடிய வதந்திகள் பல அனலிஸ்ட் தரப்புல இருந்து வரக்கூடிய கருத்துக்களா இருக்கு. ஏன்னா ரஷ்யா தரப்புல இருந்தே ஓப்பனா சொல்லிக்கிறாங்க, யூரோப்ல இருக்கக்கூடிய யாருமே அவங்க நாட்டோட தேவைக்காக யாரும் செயல்படுறது இல்ல, அமெரிக்கா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா? ஸோ ஒருவேளை இங்க எஸ்கலேட் ஆகும்போது கண்டிப்பா ஈரானும் ஹிஸ்புல்லாவும் சேர்ந்து இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், அதுக்காக தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ அந்த பகுதியில் எஸ்கலேட் ஆகும்போது இங்க உக்ரைன் பிரச்சனை பெருசா இருக்கும்போது யூரோப்பியன் யூனியன் இங்க வச்சு ரஷ்யா கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏன்னா நடந்துதான் ஆகும், எஸ்கலேட் ஆகிதான் ஆகும். யூரோப்பியன் யூனியன் இங்க பிஸியா இருக்கும்போது கொஞ்சம் ஈரானுக்கு வந்து லூஸ் விட்ட மாதிரி இருக்குமா? ஏன்னா யூரோப்பியன் நாடுகள்ல அதிகமான ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுத்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் லூஸ் விட்ட மாதிரி இருக்குமா? ஸோ அந்த டைம்ல அமெரிக்கா மட்டும் தான் அங்கே சப்போர்ட் பண்ணிருப்பாங்க, அதை தனக்கு சாதகமா பயன்படுத்தி அங்கே தாக்குதல் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது போல
யோசனையில இருக்கலாம். ஒருவேளை இது போல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கும்போது, அடுத்தடுத்து காய் நகர்த்தல் நடக்கும்போது, இதுதான் உலகப் போரா இருக்க போகுது. உலகத்துல பல நாடுகளும் போர்ல இருப்பாங்க. இஸ்ரேலு, ஈரானு, ஹிஸ்புல்லா இவங்கலாம் போர் செஞ்சுட்டு இருப்பாங்க. மேல யூரோப்பியன் யூனியனு, 2வது மால்டோவா, உக்ரைனு, ரஷ்யா இவங்களும் அங்க போர் செஞ்சுட்டு இருக்கும்போது, கீழ நார்த் கொரியா, சவுத் கொரியா பிரச்சனை ஆரம்பிக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. சைனா, தைவான், சைனா, பிலிப்பைன்ஸ் ஆரம்பிச்சிருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மூலமான ஒரு காரணம் இருக்கு இல்லையா? இப்போ அக்டோபர், நவம்பர். இப்ப நவம்பரோட 15ஆம் தேதி அப்படிங்கும்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்துருவாரு. சோ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வரும்போது ஒரு கூலிங் பீரியட் வேணும் இல்லையா? அப்ப அவர் என்ன சொல்றாரு? நாங்க நாட்டோல இருந்து வெளியெடுத்துறோம் அமெரிக்காவை அப்படிங்கிற சொல்றாரா? சோ இது எல்லாமே இந்த அக்டோபர், நவம்பருக்கு அப்புறம் இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது இது போல நடக்கலாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அவர் ஒன்ஸ் நாட்டோல இருந்து அமெரிக்கா வெளியெடுத்துட்டாங்கன்னா அப்ப அமெரிக்காக்கும் அந்த சண்டைக்கும் பிரச்சனை கிடையாதா? சோ அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா யூகேவோட தலைமையின் கீழே நாட்டோ அமைப்பு இயங்கி இதுக்கப்புறமா அந்த போரை வந்து அவங்க முன்னெடுத்து போவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக பெரும் அளவுல உதவுவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. 2வது, ஒருவேளை இந்த இடத்துல இஸ்ரேல் பெருசா அடி வாங்குறேன், ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, சுமூகமா போகணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஈரான் இதை சுமூகமா பயன்படுத்தி நான் அணு ஆயுதம் வச்சுக்கிறேன் அப்படின்ற போல நெகோசியேஷன்ஸ்லாம் போகுமா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. ஒருவேளை நெகோசியேஷன்லாம் போகுன்ற பட்சத்துல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரஷ்யாவோட இணைஞ்சு செயல்படலாம். ரஷ்யா யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய எந்த பகுதி வேணாலும் அடிக்கிட்டு, எந்த நாட்டை வேணாலும் அடிக்கிட்டோம், நான் கேட்க மாட்டேன், நான் என்கரேஜ் பண்றேன் அப்படிங்கிற வேர்ட்லாம் வருது இல்லையா? சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது இதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. 2வது, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன யோசிக்கிறாரு? இந்த டாலரை வந்து எப்பவுமே வீழ்ச்சி அடைய வைக்க கூடாது இந்த வேர்ல்ட் ரிசர்வ்ஸ்ல இருந்து. அது 3ஆம் உலக போர்ல நம்ம தோக்கிறதுக்கு சமம். இது போற பிரச்சாரங்கள் இந்த பிரச்சார மேடையில வந்து பாத்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசிட்டு இருக்காரு. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் டாலரை ரீடைன் பண்ணணும்னா கண்டிப்பா பிரிக்ஸ் நாடுகள்ல குறி வைக்கணும். சோ பிரிக்ஸ் நாடுகள் குறி வைக்கணும்னா யாரு பேலன்ஸ் இருக்கிறாங்க? நம்ம இருக்கோம். 2வது சைனா இருக்காங்க. என்னைக்குமே அமெரிக்கா, அதாவது நம்ம முதலே வந்து கிளியரா ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். என்னன்னா பைடன் அவர்களுக்கு சீனாவை பிடிக்காது, ஆனா ரஷ்யாவை குத்துவாங்க. ட்ரம்ப் அவர்களுக்கு, அதாவது டெமோக்ராட்ஸ், ரிப்பப்ளிகன்ஸ் வச்சுக்கலாம். இந்த ரிப்பப்ளிகன்ஸ் என்ன பண்ணுவாங்க? ரஷ்யாவை பிடிக்காது, ஆனா சீனாவை குத்துவாங்க. ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். அவங்களோட பேட்டர்ன் டெம்போல எல்லாம் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஸோ சீனாக்கு எதிரான நடவடிக்கைகள், பிரச்சனையை உருவாக்குறதுக்கான எல்லா வேலைகளும் இறங்குவாங்க. இப்படி இருக்கும்போது இது போல சூழ்நிலைகள் நம்மளுக்கும் இல்ல சீனாவுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருதுன்னு அந்த காலகட்டத்தை சொல்ல, ஒண்ணு நம்மளும் சீனாவும் சண்டைக்கு போகணும். அப்படி நம்ம போலன்னா நம்ம 2 பேர்த்தையும் சுத்தி வர சண்டையை உருவாக்குறதுக்கான வேலைகள்ல இறங்குவாங்க சில நாடுகள் அப்படிங்கிற போல அனலிஸ்ட் தரப்பு வந்து தீர்க்கமா நம்புறாங்க. நடக்குதா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நம்மளோட எக்கனாமில வீக் ஆகணும், அப்பதான் அமெரிக்கா ரீட்டைன் ஆக முடியும் அந்த வேர்ல்டு சூப்பர் பவர் அப்படிங்கிற பொசிஷன்ல. இது எல்லாத்துக்கு மேல இன்னொரு விஷயம் இருக்கு. உலகப்போர் 1 இருக்கட்டும், உலகப்போர் 2 இருக்கட்டும், என்ன நடந்துச்சு? யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகள்லாம் போர்ல இருந்தாங்க, எக்கனாமி வீக்கா இருந்தது, அவங்களுக்கு ஆயுதம் தேவை. ஆயுதம் தேவைன்னா அமெரிக்கா வேணும். அமெரிக்கால ஆயுதங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுக்க போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் கப்பங்கட்டுங்கப்பா எங்களுக்கு, ரஷ்யா உனக்கு ஆயுதம் வேணுமா, நான் உனக்கு கொடுக்குறேன், எனக்கு கப்பங்கட்டு. யூரோப்பியன் யூனியன் உனக்கு ஆயுதம் வேணுமா, வாங்கிக்க, எனக்கு கப்பங்கட்டு அப்படிங்கிறது போல திரும்பவும் அதே ஒரு போக்குக்கு போயிருமா அப்படிங்கிறது போல கேள்வி வருது. சரி, ஓகே, இப்போ இந்த பிரச்சனையில எஸ்கலேட் ஆகாது. யூரோப்பியன் யூனியன் நாடுகள்லாம் எஸ்கலேட் பண்ற மாதிரி தெரியல. இந்த மால்டோ வந்து யூரோப்பியன் யூனியனோட இணைச்சுக்கிட்டா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை அந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியா உள்ள கால் வைக்கலாம், நடக்காதுப்பா அப்படிங்கிறது போல யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது போல நான் யோசிக்கிறேன்னா என் மூளைக்கு எப்படி தோணுது அப்படின்னா, இப்ப ஜெர்மனியில வந்து பாத்தீங்கன்னா ஏஎஃப்டி பார்ட்டி ஜெயிக்கிறதுக்கான வேலைகள் இறங்கிட்டாங்க. ஜெர்மனியில வேர்ல்ஸ்வாகன் கார்லாம் வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்டியை ஸ்டாப் பண்ண போறதா செய்திகள் வருது. ஏன்னா அவங்களுக்கு கேஸ் வேணும், கேஸ் வேணும்னா ரஷ்யா வேணும், அதுதான் அவங்களுக்கு சீப்பான ஒரே வழி. அப்படி இல்லைன்னா அவங்களோட இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே அடி வாங்கும். ஸோ இப்படி இருக்கும்போது யூரோப்பியன் யூனியன் போர் செஞ்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பா ரஷ்யா தரப்பு வந்து கேஸ் வராது யூரோப்பியன் யூனியனுக்கு. ஸோ அது ஒரு சிக்கல் தான். இதனால என்ன நடக்குது? அப்போசிஷன்ஸ் ஜெயிச்சுட்டு இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல வந்து ஏஎஃப்டி பார்ட்டி. ஸோ ஒன்ஸ் ஜெர்மனியில ஏஎஃப்டி பார்ட்டி வந்துட்டாங்கன்னா அவங்களோட பிரதானமான கொள்கை என்னவா இருக்கு? இயு வந்து கரன்சியை வந்து நம்ம இயூல இருந்து வெளியே வந்துடணும், 2வது யூரோப்பியன் யூனியன் கரன்சியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அவங்க பிரதானமா இருக்காங்க. ஸோ அவங்களோட நாட்டை அவங்க டெவலப் பண்ணும் அப்படிங்கிறது போல நினைக்கிறாங்க. இதே போல ஒரு விஷயம் வேர்ல்டு வார் 1ல நடந்தது. இப்போ ஒரு போர் நடந்திருக்கு. அந்த போரோட முடிவுல யூரோப்பியன் யூனியன் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஏகப்பட்ட எக்கனாமிக்கல் கேட்டாஸ்ட்ராஃபிக்குள்ள போயிருவாங்க. இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும்னா யார் ஏத்துக்கு வைப்பாங்க? எல்லாரும் சேர்ந்து ஜெர்மனி மண்டையில கட்டிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? ஜெர்மனி எக்கனாமிக்கலி வீக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஜெர்மனி எக்கனாமிக்கலி வீக் ஆனாங்கன்னா ஏஎஃப்டி பார்ட்டி ரைஸ் ஆயிடுச்சுன்னா வேர்ல்டு வார் 1ஓட முடிவுல என்ன நடந்ததோ அதே இப்ப இந்த போரோட முடிவுல நடக்கும். நம்ம திரும்ப வேர்ல்டு வார் 1ஓட முடிவுக்கே போன மாதிரி ஆயிரும். ஸோ அந்த டைம்ல ஏஎஃப்டி பார்ட்டி ஜெயிக்கிறாங்கன்னா திரும்பி ஜெர்மனி சூப்பர் பவர் ஆகிறதுக்கு வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்வாங்க.
திரும்பி அவங்க இண்டஸ்ட்ரி வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது, அதிகமான ராணுவத்தை சேர்க்கிறாங்க அப்படின்னா இழந்ததெல்லாம் அவங்க மீட்டெடுக்கணும்னா, ஏன்னா அந்த மக்கள் அதிக அளவுல துன்பப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. அவங்களோட எக்கனாமியை பில்டு பண்றதுக்கு மத்த எல்லா யூரோப்பியன் யூனியன் நாடுகளையும் நம்ம ஆட்சி பண்ணணும். நம்ம யூரோப்ல சூப்பர் பவர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அப்படிங்கும்போது பக்கத்துல போலாண்ட் இருக்காங்க. டான்சிங் ஸ்டேட் எங்களுது தாங்க கொடுங்க அப்படின்றது போல கேட்கலாம். ஏன்னா இது வேர்ல்டு வார் 2 ஆரம்பிக்கிறதுக்கான முக்கிய புள்ளியே போலாண்டோட டான்சிங் ஸ்டேட் ஹிட்லர் கேட்டதுதான். ஸோ அந்த டைம்ல தான் ரஷ்யா, சோவியத் யூனியனும் ஜெர்மனியும் பேசி போலாண்டை சமபங்கா பிரிச்சாங்க. அது போல திரும்பியும் நடக்குமா? அந்த வரலாறு திரும்பவும் நடந்துருமா? அந்த யுகத்துக்கே திரும்பவும் இந்த காலம் போகுதா, டைம் டிராவல் பண்ணுதா அப்படின்ற கேள்விகள் பலருக்குள்ளே எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. எனக்குள்ளேயே வந்திருக்கு. உங்களுக்கும் அது போல எண்ணங்கள் இருக்கா அப்படிங்கிறது யோசிங்க. ஏன்னா யூரோப்ல இருக்கிற எந்த நாடும் அது ஏத்துக்கிற மாதிரி தெரியல. யூரோப்போட நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் ஜெர்மனியோடது, அவங்களுக்கு தான் எக்கனாமிக்கல் ரீதி பாதிப்படைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் யாரும் கட்டி கொடுக்க போறது இல்ல. இந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் தான் இது எல்லாம் சுமூகமா இருக்கும். முடிஞ்சிருச்சுன்னா இது போல பிரச்சனைகள் வரும். ஸோ யாருமே இதுக்கு ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. அந்த ஒரு காரணத்தினால மேபி எஸ்கலேட் ஆகலாம். எஸ்கலேட் ஆகக்கூடிய முடிவுல ஏதோ ஒரு நல்ல எதிர்காலம் யூரோப்பியன் யூனியனுக்கு இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல போர் தொடுப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்கு. இது போல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல எனக்கு தோணுது. நடக்குதா என்னன்னு தெரியல. பொறுத்து தான் பார்க்கணும். இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கலாம். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.